ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு, உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாக சுலபமாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பிரியாணிக்காக 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீளமாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, புதினா இலை, மல்லி இலை, 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 6 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஃப்ரை பண்ண எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். 6 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன். அரை லெமன், 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1½ டீஸ்பூன் மல்லித்தூள், 1½ டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பேஸ்ட், 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1½ டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் எடுத்துருக்கிறேன். அப்புறமா இந்த மசாலா பொடிகளெல்லாம் இப்போ நம்ம சிக்கனில் சேர்த்துடலாம். முதல்ல மிளகாய்த்தூள், அடுத்ததாக மல்லித்தூள், அடுத்ததாக கரம் மசாலா தூள் சேர்த்தாச்சு. அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீர் சில்லி தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 5 பச்சை மிளகாவையும் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சிக்கனில் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். லெக் பீஸில் லைட்டாக கத்தி வச்சு கோடு போட்டுட்டு அதில் மசாலாவை தடவிக்கோங்க. அப்போ தான் உள்ளாடி அந்த மிளகாய் உப்பு எல்லாம் நல்லா இறங்கி சிக்கன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை அப்படியே 1 மணிக்கூர் ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா இதுலேயே எண்ணெய் நெய்யெல்லாம் இருக்குது. அந்த சிக்கனை அப்படியே குக்கரில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். வேக விட்டுட்டு இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். பாதி குக்கரில் வச்சுட்டு பாதி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வேகட்டும். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ. அன்னாசிப்பூ உடஞ்சிருக்கிறனால நான் பீசஸாக சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கப்பு பாஸ்மதி அரிசி கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். அரை மணிக்கூர் ஊற வச்சுட்டு இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் வேக வைக்கும்போது கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸை எடுத்து பார்க்கலாம். 70% வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதிலேருந்து கொஞ்சம் ஒரு அரை கப்பு தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த ரைஸை ஒரு அரிப்பில் எடுத்துட்டு நம்ம வேக வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சிக்கன் கூட சேர்த்துக்கணும். 1 லேயர் ரைஸ் சேர்த்துட்டு அதுக்கு மேலே முதல்ல எடுத்து வச்சுருந்த சிக்கன் கிரேவியையும் சிக்கனையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் பால் காய்ச்சி அதில் குங்குமப்பூ போட்டு வைக்கலாம். வச்சு குங்குமப்பூ பால் ரெடி பண்ணி வச்சுக்கணும். குங்குமப்பூ பால் இருந்ததுன்னா ரைஸ் வேக வச்ச தண்ணி தேவைப்படாது. இப்போது சிக்கன் கிரேவி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஃப்ரை ஆனியன், புதினா இலை, மல்லி இலை சேர்த்துக்கணும். அடுத்ததாக திரும்பவும் மிச்சம் இருக்கக்கூடிய ரைஸ் அவ்வளவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ரைட் ஆனியன், புதினா இலை, மல்லி இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை, மல்லி இலை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய குங்குமப்பூ பாலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப்பு குங்குமப்பூ பால் சேர்த்துருக்குறேன்.
குங்குமப்பூ பால் இல்லைன்னா அரை கப்பு ரைஸ் வேக வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குக்கரை அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா டைட்டாக மூடிட்டு மேலே ஒரு தட்டு வச்சு ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. வெயிட் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அந்த மேலே வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிக்கோங்க. அந்த தோசைக்கல் மேலே இந்த குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. தீயோட அளவை சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியத்தை விட குறைச்சி வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது சூப்பராக ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி தயாராகிடுச்சு. நல்லா அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதே மெத்தடில் பண்ணுங்கள், சூப்பராக வரும். இந்த பிரியாணியை பாத்திரத்துலேருந்து எடுக்கும்போது ஸ்பூன் வச்சு சைடில் இருந்து மெதுவாக எடுக்கணும். மொத்தத்தில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரைஸ் குழஞ்சி போயிடும். இந்த பிரியாணி பண்ணும்போது தீயோட அளவு முக்கியம், குறைச்சி வைக்கணும். சிம்மில் வச்சு அப்படியே வேக விட்டுறணும். 5 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ சூப்பராக அழகாக உதிரியாக பிரியாணி தயாராகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரையும் தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணி பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.